பொதுவா ஒருத்தருடைய வெற்றிகள, சாதனைகள கொண்டாட நெறைய பேருக்கு மனசு வராது. அதே சமயம் தோல்விய கொண்டாட நெறைய பேர் வருவாங்க. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அத பார்ட்டி வைத்து கூட கொண்டாடுவாங்க. சினிமா துறையில இது ரொம்பவே அதிகம். இந்தியன் 2 படத்தோட கதை அப்படிதான். கடந்த சில நாட்களா சோசியல் மீடியால இந்தியன் 2 பத்தி, சங்கர பத்தி, கமலஹாசன பத்தி, அந்த பட குழுவ பற்றி கழுவி கழுவி ஊத்துறவங்களோட பட்டியல் ரொம்பவே அதிகம். இந்தியன் 2 பத்தி நம்ம நெகட்டிவ் விமர்சனம் குடுக்கலன்னா, இந்த சமூகம் நம்மள ஒதுக்கி வச்சுடுமோங்கிற பயத்துல கூட நிறைய பேர் செய்தாங்களோ இப்படி அப்படிங்கிற சந்தேகம் கூட நம்மளுக்கு வருது. உண்மையிலே இந்தியன் 2 படம் எப்படி இருக்கு? சோசியல் மீடியால வெளியில பேசுற அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கா? ரசிகர்களுடைய, விமர்சகர்களுடைய, சினிமா துறையுடைய பார்வை எப்படி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம விசாரிச்சபோது பல தகவல் கிடைக்கிறது. இந்தியன் 2 அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் படம், அதாவது இந்தியன் முதல் பாகத்த நம்ம ஒப்பிட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். 1996ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதை இதையும் கம்பேர் பண்ணா இந்தியன் 2ல நிறையவே மைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா முதல் பாகமான இந்தியன் படத்துல பாடல் காட்சிகள் வந்து அவ்வளோ அருமை. ஏ.ஆர். ரஹ்மானுடைய ஒவ்வொரு பாடல்களும், வாலி, வைரமுத்துனுடைய வரிகளும் இன்னைக்கும் நம்ம காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. 28 ஆண்டுகள் ஆனாலும் அந்த வெற்றி வந்து இன்னமும் பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் இந்தியன் 2 படத்துல மிஸ்ஸிங். குறிப்பா கப்பலேறி போயாச்சி, பச்சை கிளிகள் தோளோடு, மாயா மச்சேந்திரா அப்படின்னு நிறைய பாடல்கள் பெரிய அளவு வெற்றி பெற்றது. ஆனா தாத்தா வரப்போறாருங்கிற பாடல் வந்து அந்த பாடலை கம்பேர் பண்ணா அவ்வளோ பெரிய அளவுல இல்ல அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இந்தியன் படத்துல, அதாவது முதல் பாகத்துல கவுண்டமணி செந்தில் காமெடி அவ்வளவு அருமையா இருக்கும். கிரேசி மோகனுடைய வசனங்கள், அந்த கூட்டணி வந்து பெரிதா பேசப்பட்டது. ஆனா இந்த இந்தியன் படத்துல காமெடிங்கிறது வந்து மருந்துக்கு கூட இல்ல. அது வந்து பார்வையாளர்கள வந்து ரொம்பவே சோர்வடைய வைத்திருக்கு. குறிப்பா முதல் பாகமான இந்தியன் படத்துல சுஜாதாவோட பங்கு வந்து பெரிய அளவுல இருக்கும். அவருடைய திரைக்கதை, அவருடைய சப்போர்ட் வந்து சங்கருக்கு பெரிய அளவுல உதவிச்சு. ஆனா இந்த படத்துல வந்து 3 எழுத்தாளர்கள் ஜெயமோகன், கபிலன் வைரமுத்து, லட்சுமி சரவணகுமார்னு 3 பேர் இருந்தாலும் கூட, அந்த கூட்டணி பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. வசனங்களும், அந்த திரைக்கதை அமைப்பும் வந்து நம்ம பார்வையாளர்களுக்கு வந்து சோர்வடைய மாத்திரம் இல்ல, நிறைய இடங்கள்ல சலிப்பை கூட ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சங்கர் படம் அப்படின்னாலே பார்வையாளர்கள் வந்து பெருசா எதிர்பார்க்கிறது வந்து பிரம்மாண்டம். இந்த படத்துலயும் பிரம்மாண்டம் இருக்கு. பெரிய ஒரு தங்க செட்டு போட்டிருக்காங்க. பெரிய சொகுசு படகு செட்டு போட்டிருக்காங்க. ஆனாலும் முந்தைய படங்கள் அளவுக்கு பெரிய அளவுல கவரவில்ல. அத வந்து எப்படி சங்கர் இந்த படத்துல மிஸ் பண்ணாரு? ஒருவேளை இந்தியன் 3க்காக வச்சிருக்காரா? அப்படிங்கிற சந்தேகம் கூட நம்மளுக்கு வருது. இன்றைய காலத்துக்கு தகுந்தபடி சோசியல் மீடியா, ட்ரெண்டிங்கு, ஹேஷ்டேக் அப்படின்னு பழைய விஷயங்கள வந்து சங்கர் இந்தியன் 2ல வச்சிருக்காரு. ஆனாலும் இளைஞர்களுக்கு வந்து ஏனோ பெரிய அளவுல போகல. இந்தியன் 2ல பெரிய மைனஸா பார்க்கப்படுது என்னன்னா, நிறைய சீன்கள் வந்து சங்கரோட முந்தைய படங்கள வந்து நினைவுபடுத்துதா சொல்லுதாங்க. குறிப்பா தாத்தா வரப்போறார் பாடல் வந்து பாய்ஸ் படத்துடைய பாடல நினைவுபடுத்துதா நிறைய பேர் சொல்றாங்க. அப்புறம் இமான் அண்ணாச்சி சம்பந்தப்பட்ட அந்த ஓட்டல் சீன்லாம் அந்நியன் பட காட்சிகள நினைவுபடுத்துதா சொல்றாங்க. அப்புறம் இந்தியன் 2ல கிளைமாக்ஸ்ல ஒரு கட்டத்துல தாத்தா வந்து சட்டைய கழட்டி போட்டு சிக்ஸ் பேக்கோட வந்து பாடி பில்டரோட சண்டை போடுவாரு. இந்த சீன் வந்து படத்து விக்ரம் சீன நினைவுபடுத்துதா சொல்றாங்க. இப்படி சங்கரோட பழைய படங்களோட சீன்கள் இதுல வந்து எப்படியோ அவரை மீறி வருது. இல்லன்னா அவர் திரும்ப திரும்ப அந்த மாரி எடுக்குறாருங்கிற விஷயம் வந்து இந்த படத்துக்கு மைனஸாவும் பேசப்படுது. இந்தியன் 2ல வந்து பார்வையாளர்கள ரொம்பவே நெளிய வச்ச விஷயம் அப்படின்னா, படத்தோட நீளம். ஒவ்வொரு சீன்களும் இவ்வளவு நீளமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. முதல் பாகத்துல வந்து வி.டி. விஜயன், லெனின் அவ்வளோ அருமையா, கச்சிதமா வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. இதுல ஸ்ரீகர் பிரசாத்ன்னு பல தேசிய விருது வாங்கின எடிட்டர் இருந்தா கூட, தன்னோட பணிய அவர் சரியா செய்யல. இல்லைன்னா சங்கருடைய நிர்பந்தத்துக்காக, இல்லன்னா பட சூழ்நிலை, இல்ல வேற காரணங்களுக்காக ஒவ்வொரு சீனையும் ரொம்ப லென்த்தா வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா, இந்த சித்தார்த், சமுத்திரக்கனி சம்பந்தப்பட்ட சீன் வரும். அதெல்லாம் ரொம்ப நீளம். அதே மாரி கமலஹாசன், பாபி சிம்ஹா சேசிங் ஒண்ணு வரும். அதுவும் ரொம்ப நீளம். இந்த மாரி நீளமான சீன்கள் வந்து இன்றைய சினிமாவுக்கு வந்து ஒரு பின்னடைவா கருதப்படுகிறது. அதனால எடிட்டிங்க கூட இன்னும் சரியா பண்ணியிருந்தா, இன்னும் படம் கச்சிதமா இருக்கும். ரொம்ப வந்து அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெறைய பேரு சொல்றாங்க. சங்கரோட படங்கள்ல கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப நச்சுன்னு இருக்கும். மனசுல பதியுற மாரி இருக்கும். ஆனா இந்தியன் 2வோட கிளைமாக்ஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து உடன்பாடு இல்ல. அதுவும் சினிமாத்தனமா இருக்கு. ஒரு லாஜிக்க மீறி இருக்கு. ஒரு ஜட்ஜிட்ட போய் வந்து இப்படி பேசுறது வந்து சரியில்ல. அப்படிங்கிற கருத்தையும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இவ்வளவு நெகட்டிவ் விஷயங்கள், நெறைய மைனஸ், நெறைய குறைபாடுகள் இருந்தா கூட, படத்துல நல்ல விஷயங்களையும் நெறைய சங்கர் சொல்லியிருக்காரு. ஆனா அதெல்லாம் எடுபடவே இல்ல. குறிப்பா சென்னை ஏர்போர்ட்ல வந்து அந்த கண்ணாடி வந்து கீழ உடைஞ்சு விழுறத பத்தி அழகா சொல்லியிருக்காரு. அரசியல பத்தி நெறைய பேசியிருக்காரு. 4 பேர் மாத்திரம் தான் இங்க ஜெயிக்க முடியும். மத்தவங்கலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களோட மனநிலை சொல்லியிருக்காரு. இந்த சீன்கள்லாம் வந்து ஏனோ மக்களிடம் போய் சேரப்படல. இது வந்து சோசியல் மீடியாவிலும் பகிரப்படவில்லை. ஏன் அப்படின்னா, என்னைக்குமே நல்லது வந்து பெரிய அளவுல மக்கள்ட்ட போய் சேராது. கெட்டது தான் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்தியன் 2 படத்துடைய விமர்சனமும் ஒரு உதாரணம். இந்தியன் முற்பபாகத்தினுடைய பெரிய சொத்து இல்லன்னா பெரிய ஒரு கலர்ஃபுல்லான விஷயம்னா, அது உள்ள நடிகர், நடிகைகள வந்து நம்ம இன்னைக்கும் பேசுறோம். கமலஹாசன் மட்டும் இல்ல. மனிஷா கொய்ராலா, ஊர்மிளா மடோன்கர், நெடுமுடி வேணு, அப்புறம் காமெடி செய்த கவுண்டமணி,
செந்தில், ஃப்ளாஷ்பேக்ல வரக்கூடிய கஸ்தூரி, சுகன்யா அப்படின்னு நெறைய பேர நம்ம சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு இந்தியன் 2ல நெறைய நட்சத்திரங்கள் இருந்தாலும், நெறைய பேர் நடிச்சிருந்தாலும், மனசுல பதியிற மாரி யாரும் இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரும் குறையாவே இருக்கிறது. சங்கர் படங்கள்ல ஹீரோயிசம் இருக்கும். அந்த ஹீரோயிசத்துக்கான பில்டப் நெறைய இருக்கும். இந்தியன் படம் முதல் பாகத்துல அந்த தாத்தாக்கு அவ்வளோ பில்டப் இருக்கு. அதே மாரி இந்தியன் 2ல அந்த தாத்தாக்கு அவ்வளோ பில்டப் ஹீரோயிசம் இருந்தா கூட, ஒரு கட்டத்துல கம் பேக் இந்தியன் அப்படின்னு எல்லோரும் ஆர்வமா இந்தியாவுக்கு வரவழைக்கிற அந்த ஹீரோவ, ஒரு கட்டத்துல பெண்கள் அந்த பெரிய டீம் கோ பேக் இந்தியா அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. அது பார்வையாளர்களால, ரசிகர்களால ஏத்துக்கிட முடியல. அந்த இடத்துல ஹீரோயிசம் அடி வாங்குறதே இந்த படத்துக்கு பெரிய குறையாவும், மைனஸாவும் பார்க்கப்படுகிறது.